Vivaha, the Chennai Silks. பேர்போகி பாண்டியம் இந்த தாவிக்க வேட்பாளர் வென்றால் சட்டசபையில போய் என்ன பேசுவார்கள். ஆனால் எங்களுடைய அண்ணன் உங்கள் மகன் சீமான் வென்று போனால் காரைக்குடியுடைய வரலாறு நம்ம இனத்தின் வரலாறு எழுதப்படும். காரைக்குடி வந்து சீமான் என்பது சட்டமன்றத்திலே மக்கள் மன்றத்திலே மக்கள் பிரச்சனைகளை காடு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், மீத்தேன் திட்டம், ஹைட்ரோகார்பன் திட்டம், 8 வழிச்சாலை, பரந்தூர் நீர் தேர்வு, கச்சத்தீவு என்று மக்கள் பிரச்சனைகளை மக்கள் மன்றத்திலே பேசுகிற தலைவன் சட்டமன்றத்திலே பேசினால், காரைக்குடியின் சட்டமன்ற உறுப்பினர் சீமான் சட்டமன்றத்திலே பேசினால் எப்படி இருக்கும் என்பதை அறிவார்ந்த காரைக்குடி மக்கள், 5 விளக்கிலே வாழ்கிற மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. நாங்க ஓட்டுக்கு 2000 தருவோம், 2500 தருவோம், தாலிக்கு தங்கம் தருவோம், 8000 ரூபாய் டோக்கன் தருவோம், பிரிட்ஜ் தருவோம் என்பது எங்கள் தேர்தல் வாக்குறுதி அல்ல. ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமாக தருவோம், அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. நல்லாட்சி கொடுத்திருந்தா எதுக்கு 2000 ரூபாய் டோக்கனு? இல்ல 2 பேர் தான் போட்டி, ஒன்னு டிவிகே இன்னொன்னு டிஎம்கே அப்படின்னு சொல்றாரு ஒருத்தர். எதுக்கு போட்டி? 2000 ரூபாய்க்கும் 2500க்கும் போட்டி. அதிமுக 2000, திமுக 2000, தாவேகா 2500 என்றால் நீங்கள் எப்படி மாற்றாக இருக்க முடியும்? இலவசத்தை கொடுத்து, தாலிக்கு தங்கத்தை கொடுத்து, காஞ்சி பட்டுப்புடவை கொடுத்து ஓட்டை பறிக்க வருகிறார் விஜய். அவர் சொல்றாரு, நான் தன்னந்தனி ஆளு, என்ன இது ஏழனம்மா பாரு, கொஞ்சம் நவுந்தேன்னா 8 கோடி பேர். அப்படிலாம் கிடையாது. நான் தன்னந்தனி ஆளு, எனக்கு தக்கூரின்னு பேரு, என் வண்டி மேல தாவு, என்ன பார்க்க வந்து சாவு, நீ எட்டி நின்னு பாரு, நான் முட்டி போட்டு வாரேன், 6 மணிக்கு மேல என் ஆட்டோ ஓடாது, தருதல கூட்டம் இது திருந்தவே மாட்டோம், தற்கூரி கோட்டம் நான் கரூர்ல எடுப்போம் ஓட்டம், ஊரை ஏமாத்தவே நடிகம் வாரானடா, இந்த உண்மைய தெரிஞ்சுக்கடா, நான் தன்னந்தனி ஆளு, அவன் தற்கூரின்னு பேரு, ஓம் காளி ஜெய்காளி, விஜய் ஒரு ஓடுகாளி. அந்த ஓடுகாலிக்கு வாக்களிக்க போறீங்களா? இந்த மக்களுக்காக நிக்கிற போராளிக்கு வாக்களிக்க போறீங்களா? ஓடுகாலி விஜய் வேணுமா, போராளி சீமான் வேணுமா என்பதை அறிவார்ந்த மக்கள் சிந்திச்சு பாருங்க. எங்க அண்ணன் ரீல்ஸ் போடுற வேட்பாளர் கிடையாது, ரூல்ஸ் போடுற வேட்பாளர், சட்ட திட்டங்களை போடுற வேட்பாளர். அதனால் காரைக்குடியில் வாழ்கிற 5 விளக்கிலே வாழ்கிற மாணவ தமிழர்கள் ஒவ்வொருடைய வாக்கும் தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்தில் சீமான் வென்றார் என்கிற வரலாறை பதிவு செய்யுங்கள். உங்களுக்காக உங்கள் மண்ணின் மகன், இதுவரைக்கும் சிவகங்கை என்றால் வேலுநாச்சியார், சிவகங்கை என்றால் நம் பாட்டன் மருதுபாண்டியர் எப்படி சிவகங்கையின் அடையாளமோ, அந்த வேலுநாச்சியார் மருதுபாண்டியர் வழிவந்த எங்க அண்ணன் சீமான் இன்னைக்கு சிவகங்கையினுடைய அடையாளமாக மாறியிருக்கிறார். சிவகங்கையின் சீமான் காரைக்குடியில் வெல்ல வேண்டும். அன்பிற்குரிய மக்களே, வாக்கு பெட்டியிலே 2ஆம் இடத்தில் இருக்கிற அண்ணன் சீமானை முதல் இடத்துக்கு கொண்டு வந்தது உங்கள் பொறுப்பு. வாக்கு பெட்டியில் ரொம்ப தேடலாம் வேண்டாம், நேரா போங்க 2வது இடம். இயேசுவுக்கும் உழவன் சின்னத்திலே அண்ணன் சீமானுக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, அண்ணன் சீமான் வெல்க. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா, the Chennai Silks.